இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவ் வந்து வெட்டிங் கோட்டில் காமிக்கிறாங்க. உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு, எதுக்காக நீங்கள் வந்து நேரத்தை வேஸ்ட் ஆக்குறோன்னு சொல்லிட்டு அந்த லேடி கோவப்பட்டதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு மேரேஜுமே நடக்கலை அப்படின்ற சொன்னதும், எங்கள் சிஸ்டமில் வந்துட்டு உனக்கு மேரேஜ் ஆகிருக்குன்னு தான் போட்டிருக்கு, அவங்க நேம் வந்துட்டு கோ அப்படின்ற சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம இப்போ நான் மேரேஜ் பண்ணோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இப்போ அந்த ஹான் நீ வந்து என்னை ஏமாத்திருக்கியா, உன்னோட அப்பாவுக்கு நான் வந்துட்டு 50 லேக் காசு கொடுத்துருக்கேன், இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பதில் சொல்லி ஆகணும்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, நான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு மேரேஜுமே பண்ணலை, அதுக்கு மேலே உங்ககிட்ட அவர் காசு வாங்கியிருக்காருன்றது எனக்குமே தெரியாது அப்படின்றத சொல்கிறா. அங்கே அவன் வந்து அடிச்சு அங்கே வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். நிறைய கார்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக தான். நம்ம ஹீரோ தான் கூவே. அங்கே நம்ம ஹீரோ அங்கே கார் மெக்கானிக் வேலை அங்கே பண்ணிட்டுருக்கான். பட் இவன் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. அப்போ அங்கே வந்துட்டு பாஸ் உங்கள் ஒய்ஃபை வந்துட்டு இப்படி அவங்க அப்பா வந்து யாருக்கோ வித்துட்டாங்களாம் அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு என்னோடய ஒய்ஃபை நான் இப்போவே போய் கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஸ்பீடாக அங்கே வந்து கிளம்பிட்டு இருக்கான். இங்கே ஒரு பர்சன் சென் ஃபேமிலியோட கோ ஃபேமிலி வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே அந்த ஆளுக்கு வந்துட்டு பெரிய ஷாக்காக இருது. என்ன சொல்லிட்டு இருக்க, இந்த ஊரில் பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் அவரா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர், அவங்க சிஸ்டர் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. என் பொண்ணுக்கு பாரு வந்துட்டு எப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு பொண்ணுமே இருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கேட்டதோ, என்னது இன்னொரு பொண்ணா, அவளை போய் அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு, என் பொண்ணு வந்துட்டு பார்க்குறதுக்கு இவ்வளோ பியூட்டியாக நல்லா வந்துட்டு படித்தவ அப்படின்றதா இருந்தாலும் சொல்கிறாரு. அவளுக்கு படிப்பறிவும் கிடையாது, அழகும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவர் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த பர்சனுமே ஐ திங்க் ஏதாச்சும் கேட்குறதுக்கு எனக்கு தப்பாக புரிஞ்சிருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவங்க வீட்டில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. என் பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு மருமகளாக போகிறா, இதுக்கப்புறம் யாருமே நம்மளை வந்து டச் பண்ணி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அந்த ஹான் நம்ம ஹீரோயினை அடிச்சு அங்கே இழுத்துட்டு வந்துட்டு, மரியாதையோட என்கிட்ட வாங்கின அந்த 50 மில்லியன் காசை திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்களுக்கு மரியாதையே கிடையாது, உங்கள் பொண்ணு ஆல்ரெடி மேரேஜ் ஆனவ அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகிருது. என்ன மேரேஜ் ஆச்சா இவளுக்கு அப்படின்றத சொல்லிட்டு, அப்போ யாரை போய் நீ மேரேஜ் பண்ணி வச்ச அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள், எனக்கு வந்துட்டு காசை வாங்கிட்டு இவன்ட்டு என்னை வித்தீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், அதை கேட்டுட்டு அந்த ஆள் வந்து கோவப்பட்டு அடித்து தள்ளிட்டு, நீ என்ன தைரியம் தான் எங்களவே ஏற்று பேசு அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஹான்ட்ட, இவளுக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டுமே இருந்தது கிடையாது, ஸோ வந்துட்டு நீங்கள் வேணும் இவளை டெஸ்ட் பாருங்களேன், இவள் இப்போ வரைக்குமே வெர்ஜினாக தான் இருக்கா, நான் வந்துட்டு உங்களை வந்து ஸ்டாப்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான ஒரு வேலை இருந்தாலும் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அந்த பர்சனுமே நம்ம ஹீரோயின் அங்கே கட்டாயப்படுத்தி உள்ளே தூக்கிட்டு போயிட்டு அங்கே ட்ரக்கை கொடுத்தா அவட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். பட் ஹீரோயின் அந்த ஆளை அடித்து போட்டுட்டு அங்கே வேகமாக எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டு இருக்கும்போது அங்கே வேற ஒரு பர்சன் மேலே போய் இடிச்சு விழா. பட் அது யாரும் கிடையாது, அது நம்ம ஹீரோ தான். அங்கே நம்ம ஹீரோ அவள் காப்பாற்றுறத பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். தேவையில்லாமல் என்னோட வழியில் குறுக்க வராத, மரியாதையை நீ அவளை விட்டு அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ உனக்கு தைரியம் தான் நீ ஸ்டாப் பண்ணி பாரு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது, நீங்கள் யார் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே வந்து படிக்க வச்சா ரொம்ப ட்ரக்காக அங்கே வந்துட்டு போதை ஏறி போய் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் கூட வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோக்கு முழிப்பு வரும்போது ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஃபைனலாக நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ தான் எப்படி மேரேஜ் நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா தான் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும்போது அவங்க 2 பேத்துக்குமே மேரேஜ் பண்ணி வச்சு, என் பொண்ணை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும், நீ தான் அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அவன் அப்படியே அந்த சைடில் திரும்பி படுத்துக்கிறான். நம்ம ஹீரோயின் அவன் அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, இவன் யார், இவன் கூட போய் நான் எப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, இவன் தானே நம்மளோட ஹஸ்பண்ட் சொன்னான்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்திரிங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட நேம் என்ன, நீங்கள் யார், நீங்கள் எப்போ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறா. பட் அவன் தூங்குற மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணிட்டு எந்திரிக்கவே மாட்டான். அப்போ அவங்க அப்பா கால் பண்ணி உன்னோட அம்மாவோட அந்த ஆசஸ் எல்லாம் நான் கீழே தூக்கி எறிய போகிறேன்னு சொன்னதும் ஹீரோயின் வேமாங்க வந்து ஓடிட்டுருக்கா. எங்கே பார்த்தா பெரிய பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ணை வந்துட்டு கோ ஃபேமிலி வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, என்னோட அம்மாவை கொலை பண்ணிவிட்டு அவங்க சொத்தெல்லாமே எடுத்துகிட்டு நீ பெரிய பணக்காரன் ஆகி இங்கே வந்துட்டு பெரிய வந்து பார்ட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துறா. அப்போ அவங்க ஸ்டெப் வந்தார், இப்படி தேவையில்லாமல் நீ எங்களை வந்து இன்சல்ட் பண்ணுற வேலை வைக்கக்கூடாது, இந்த பார்ட்டி வந்துட்டு கெடுக்காத, மரியாதையோட இங்கேருந்து
போயிடுன்னு சொன்னதும் என்னோட அம்மாவோட ஆசஸை கொடுத்துருங்க, எனக்கு எது வேணாம், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொன்னதும் இந்த வாழ்க்கை ஃபுல்லாக நீ கெஞ்சினாலுமே அது உனக்கு கிடைக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்து அங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. உனக்கெல்லாம் என்னோட அம்மாவால் தான் இப்படி வாழ்க்கை கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே ஹீரோயினை அடிச்சு அங்கே தள்ளி விட்டுட்டு உன்னோட அம்மாவோட ஆசஸ் தானே வேணும் இந்த எடுத்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆசஸுமே தூக்கி அங்கே வந்து கொட்டுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே கவலைப்பட்டு பயங்கரமாக கத்திட்டு அழுதுச்சேக்கா. நீலாம் செத்து தான் போவ அப்படின்ற சொன்னதும் நான் ஏன் சாக போகிறேன், நான் இதான் இப்போ சாக போகிறேன்னு சொல்லிட்டு பொண்ணுன்னு கூட பார்க்காம எல்லாரும் முன்னாடி போட்டு அடித்து அவமானப்படுத்தி எங்கள் கையை போட்டு மிதிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோங்க உள்ள என்ட்ரு ஆயிடுறான். யாராச்சும் என்னோட ஒய்ஃப் மேலே கையை வச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆசஸையுமே அங்கேருந்து வாங்கிடுறாங்க நம்ம ஹீரோயின்ட்ட. இப்போ வந்துட்டு இவன் கூட தான் சேர்ந்து நீ அஃபர் வச்சுட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் அங்கே கேட்குறா. ஹீரோ நீ அதெல்லாம் பெருசு பண்ணாத, ஃபஸ்ட்டு நீ சொல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னதும் என்னை அடித்து அவமானப்படுத்திட்டாங்க, என்னோட அம்மாவோட ஆசஸ் எல்லாத்தையுமே கொட்டி விட்டுட்டாங்க, என்னால் அதை கூட வந்துட்டு பாதுகாக்க முடியலேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுததுமே நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு நீ ஏன் கவலைப்பட்டுருக்க, நான் தான் உனக்கு இருக்கேன்ல காப்பாற்றுறதுக்கு அப்படின்றத சொல்கிறான். கண்டிப்பாக இவங்க பண்ணதுக்கு இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் இவங்க கூட சேர்ந்து நீ வந்துட்டு தேவையில்லாமல் தொந்தரவுலாம் வச்சுக்காத, ஏன்னா இவங்க இப்போ கோ ஃபேமிலி கூடயுமே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களா, இவங்க லெவல் வந்துட்டு வேறு லெவலுக்கு ஆயிடுச்சின்னு சொன்னதும் எனது கோ ஃபேமிலி இவங்கள மாதிரி ஒரு ஆளுங்க கூட போய் ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்பா ஓ நீ தான் இவளை மேரேஜ் பண்ணுவேனா, அதனால தான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கியா, தேவையில்லாமல் எங்ககிட்ட வம்பு வளர்க்காத, அந்த கோ ஃபேமிலிக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் நிலைமை என்னாகும் தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே என்னது கோ ஃபேமிலிக்கு தெரியுமாவா, கோவே நான் தாயா அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே தான் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் வந்துட்டு என் பொண்ணு லின்ன போய் வந்துட்டு பிடிக்காம இவ்வளோ போய் பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேவலமாக பேச வைக்கிறாரு. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இவன் வந்துட்டு குவா இருக்க மாட்டான், இவன் போய் பேசிகிட்டு இருக்கான், இவனை பார்த்தாலே தெரியலையா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு அங்கே கட்டையை கொடு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கட்டையை வாங்கினதுமே தேவையில்லாமல் இப்படி என் மேலே கையை வச்சேன்னா கண்டிப்பாக கு உன்னை சும்மா விட மாட்டார் அப்படின்றத சொன்னதும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு போட்டு அடி அங்கே வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே அவங்க பொண்ணு வந்துட்டு கதறிட்டு இருக்கா, அங்கே கையை போட்டு அவன் மிதிச்சிட்டு இருக்கான். இப்படி தானே அவளுக்குமே இருந்திருக்கும், உனக்கு எப்படி இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அங்கே அடி வெளுத்து விட்டுறான். நம்ம ஹீரோ என் பங்குக்கு நான் முடிச்சிட்டேன், எல்லாமே உன்னோட கணக்கு தான், இப்போ வந்து நீ வந்து பழி வாங்க வேண்டிய நேரம், நான் இருக்கேன், வந்து யாரும் ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ இனிமே கண்டிப்பாக நான் வந்துட்டு இவங்களுக்கு இன்றைக்கி பனிஷ்மெண்ட் கொடுக்காம விட மாட்டேன், இவங்க படுத்தின அசிங்கத்துக்கும் என்னோட அம்மாவை பண்ண அசிங்கத்துக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து அடிக்க வந்துட்டுருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் நீ தேவையில்லாமல் வேலை பண்ணிட்டு இருக்காது அப்படின்றத சொல்கிறா. அப்போ உங்கள் ஸ்டெப் மதர் நான் வந்துட்டு உன்னோட வயசில் மூத்தவ, என்னை போய் நீ அடிப்பியா, தேவையில்லாத வேலை பண்ணே நான் பார்த்துக்கோன்னு சொன்னதும் அவங்க சிஸ்டர் கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, மரியாதையோட வேலைகிரி, இல்லைன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் என்ன பண்ணிடுவா, குக் தெரிஞ்சால் உன்னை ஒரு வழி பண்ணுவார்னு சொல்லும்போது போட்டு அடி அவளை வெளுத்து விட்டுட்டு அவங்க ஸ்டெப் மதரை போட்டு மனசில் வச்சுருந்த வம்மத்தை பூரா அப்போ அங்கே வந்து தீக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த லேடி அடிப்பட்டு அங்கே வந்துட்டு ரத்தம் வந்து கத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. சிஸ்டர் காட்ஸை வச்சு அவளை அடிக்க சொன்னதுமே நம்ம ஹீரோ என்னை மீறி யாராச்சும் வந்து அவன் மேலே டச் பண்ணிங்கன்னா உங்கள் நிலைமை என்னாகும் தெரியும்ல, நான் தான் கு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே வந்துட்டு அவன் தான் குவான்றது அங்கே கன்ஃபார்ம் ஆக மாட்டுது. ஏன்னா வந்து இவங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக அப்படி சொல்கிறானோ என்னமோன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. இவங்களுக்குமே நம்பிக்கை வர மாட்டுது. நம்ம ஹீரோ ஹீரோயினுமே சேர்ந்து அந்த சாம்பல் எல்லாத்தையுமே அங்கே உள்ளே அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இவங்க எல்லாம் அடிச்சு போட்ட பிறகு உன்னோட கோவம்லாம் குறைஞ்சிருச்சா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் இல்லை இவங்கெல்லாம் சாகிறதுக்கு தான் தகுதியானவங்கன்னு அவள் சொன்னதுமே அப்படின்னா உன் கோவம் இன்னுமே வந்துட்டு குறையலை, கண்டிப்பாக அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்ல அப்படின்றத சொல்லிட்டு பேங்க்ராப் பண்ணி விட்டுறலாமா அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்க வந்துட்டு நீ இன்னுமே வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா கு மாதிரி அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி அங்கே வந்துட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை இந்த விஷயத்த சொன்னதுமே அப்போ அங்கே அந்த ஆள் வந்துட்டு ஓ நீ வந்துட்டு உன் மனசில் பெரிய கு நினச்சிட்டு இருக்கியா, கண்டிப்பாக இன்றைக்கி பாரு என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்றத சொல்கிறாரு. அவங்க பொண்ணுமே அந்த ஆள் வந்து என்னதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, உங்களை சும்மா விட மாட்டார் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ 1 2 3ன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுறான். அப்போ அந்த பர்சனுக்கு அங்கே கால் வந்துடுது, உங்கள் கம்பெனியோட எல்லாருமே கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க, ஸோ நீங்கள் இப்போ பேங்க்ராப்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு என்ன உண்மையிலே அப்போ நீ தான் குவா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நான் குவா இல்லை வேறு யாராச்சும் தேவை கிடையாது உங்களுக்கு, ஆனால் இப்போது கம்பெனியை வந்துட்டு நான் பேங்க்ராப்ட் பண்ணி விட்டுட்டேன், இப்போ நீங்கள் வந்துட்டு தெருவில் அலைய போகிறீங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கே இருந்து போகிறான். நம்ம ஹீரோயின் நீ இப்போ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற சொல்கிறா. நீ குவாயில் வேறு ஒரு பர்சனான்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமே கிடையாது, ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்ற சொன்னதும் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றதாவே சொன்னதும் சரி நம்ம போய் பேசலாமா அப்படின்ற சொன்னதும் எதை பற்றி அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்மளோட டைவர்ஸை பற்றி தான் சொன்னதுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னோட டைவர்ஸ் கேட்குறான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ஃபோன் வந்துட்டுருக்கு, ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக அவன் இங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, என்ன மாதிரி
மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணு உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு வந்துட்டு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லைன்றப்ப நான் எப்படி போய் இருக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. எப்படினாலும் உன்கிட்ட கண்டிப்பாக நான் டைவர்ஸ் வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. பெரிய கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் வந்திருக்கு, நீங்கள் உடனே வந்துட்டு அங்கே ஜாப்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டுமே ஹாப்பிட்டு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. எதுக்காக உன்னோட ஒய்ஃப்ட்ட நீ தான் கோன்றதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லாமட்ட அப்படின்றத சொன்னதும், நான் என்னத்தை போய் சொல்கிறது, அவள் என்கிட்ட வந்துட்டு டைவர்ஸ் கேட்டுட்ருக்கா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் சிரிச்சிட்ருக்கான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எனக்குமே ஒன்றும் புரியலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை நீ வந்துட்டு அவளுக்கு விருப்பம் இல்லாததை நீ செய்யலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, நீ அப்படிலாம் சொல்லாத, அவங்க அம்மா சொன்னது தான் நான் நிறைவேற்றிட்டுருக்கேன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து உள்ளே போயிட்டுருக்கும்போது, இங்கே பாரு உன்னோட ஆஃபீஸ்க்கே அவள் வந்துட்டா, உன்ட்ட டைவர்ஸ் வாங்குறதுக்குன்னு சொன்னதும் அவன் பார்த்துட்டு ஓரமாக போய் பயந்து போய் நின்னதுமே, என்னை வந்துட்டு ஏதோ பூனை வந்து எலியை பிடிக்க வந்த மாதிரி பயந்து போய் நின்றுட்டுருக்க, ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு பயமான்னு சொன்னதும், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, என்னோட ஒய்ஃப் இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கா போல, ஸோ நீ அவளை நல்லபடியாக பார்த்துக்கிறது தான் உன்னோட வேலை அப்படின்றத சொல்கிறான். இந்த லின்னை பார்த்தா அங்கே ஆஃபீஸ் வேலைக்கு தான் அவளுமே கிளம்பி வந்துட்டுருக்கா. ரொம்ப அழகாக மேக்கப் போட்டுட்டு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, எப்படியோ உன்னோட அப்பா கஷ்டப்பட்டு அந்த கம்பெனியில் உனக்கு ஒரு ஜாப் வாங்கி கொடுத்துருக்காரு, நீ எப்படியாச்சும் கோவை வந்து செடியூஸ் பண்ணி நீ மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம கம்பெனியுமே பேங்க்ராப்ட் ஆயிடுச்சுல, உனக்கு தெரியலன்னு சொன்னதும், நீங்கள் ஏன்ப்பா கவலைப்படுறீங்க, என்ன மாதிரி ஒரு அழகிட்ட போய் அவர் மயங்காமல் இருப்பார் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. இங்கே ஆஃபீஸில் 2 லேடிஸ் பேசுகிறாங்க. நம்ம கம்பெனியில் வந்து பாஸோட ஒய்ஃப் வந்து ஒர்க்குக்கு வராங்களாம். அவங்கள ஐஸ் வச்சோன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நம்மளுக்கு மேலே மேலே பொசிஷன் கிடைக்கும், நம்ம பெரிய ஆளாயிரலாம் சொல்லி ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் அந்த லினுமே ஒரே டயத்தில் உள்ளே வந்ததும் இவங்க 2 பேத்துக்கு யார் டான்ஸ் சொல்லிட்டாங்க, ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த லின், என்ன இங்கேயுமே மிஸ்டர் கோ வந்து செடியூஸ் பண்ணி உன்னோட வேலையை காமிக்கலான்னு வந்திருக்கேன்னு சொன்னதும், நான் ஏன் அந்த வேலையெல்லாம் பண்ண போகிறேன், ஆல்ரெடி எனக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் வந்துட்டு நீ தான் வெக்கமே இல்லாமல் நான் தான் கோவோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு சுற்றிட்டு தெரியல, ஃபஸ்ட்டு அவர் வந்து உன்னை பார்த்துருக்காரான்றது கூட உனக்கு தெரியுமா, நீ தான் அந்த வேலைக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இப்படியே சண்டை போயிட்டுருக்கு. அப்போ அந்த லேடிஸ் 2 பேருமே அதெல்லாம் கேட்டுட்டு, அப்படின்னா இவ தான் அவங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட போய் சிஓட ஒய்ஃப் நீங்கள் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து வெல்கம் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இவங்களுக்கு கூட என்னோட அருமை தெரிஞ்சிருக்கு, ஆனால் நீ தான் என்கிட்ட திமிரா பேசுகிறேன்னு அவ சொல்கிறா. ஹீரோயினுமே அவங்ககிட்ட ஹாப்பியாகிட்டாங்க, ஹேண்ட் ஷேக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வரா. பட் அவங்க வந்துட்டு நீ தள்ளிப்போ, உன்ட்டெல்லாம் வந்துட்டு கை கொடுக்குற லெவலுக்கு உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறான், நான் உன்னோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன், நீ ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வான்னு சொல்லிட்டு. நான் அப்படிலாம் வர முடியாது அப்படின்றத அவன் சொன்னதுமே, இப்போ நீ வரலன்னு வச்சுக்கோமே, நானே கீழே இறங்கி வந்துடுவேன், அப்புறம் உன் நிலமை என்னாகும் தெரியல, வந்துட்டு அன்றைக்கி நைட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்து ரூமுக்கு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு போய் பார்த்தா யாரையுமே காணோம். இவ வேமா அவளை பிடிச்சி இழுத்து மடியில் உட்கார வச்சுட்டு இருந்தோமே, என்ன பண்ணிகிட்டு இருக்க, இது சிஓட ஆஃபீஸ், யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்றத சொன்னதும், ஆமாம் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் யாரும் உள்ளே வர மாட்டாங்களேன்னு சொன்னதும், என்ன அப்படின்னா நீ தான் வந்துட்டு சிஇஓவா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அது வந்துட்டு அப்படின்னா நீ தானே உண்மையிலேன்னு சொன்னதும், ஆமாம் என்ன இப்போ தான் உனக்கு நம்பிக்கை வருதான்னு சொன்னதுமே அதை கேட்டு அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிடா. ஐயோ கடவுளே, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு, அப்படின்னா நீ வந்து என்னோட சிஸ்டரை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்குள்ள நீ அலைஞ்சிட்ருக்க, அப்போ நீ வந்து என்ன வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க, நீ சரியான வந்துட்டு பொறுக்கியா இருப்ப போலே அப்படின்றத சொல்லிட்டு போனதும், என்ன பேசிட்டு போயிட்டுருக்க, அங்கே வந்துட்டு உள்ளே வந்த பர்சன் சொன்னது வந்தெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் எனக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிருச்சு. நீ அப்போ நான் வந்துட்டு உன்னோட லீகல் ஒய்ஃப்னா அவள் வந்து உன்னோட மிஸ்ட்ரஸா, அப்போ நீ ஒரு சீட்டரான்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ வாய்க்கு வந்தபடி எதாச்சும் பேசிகிட்டு இருக்காத, உன் சிஸ்டர் இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு பார்த்ததே கிடையாது, அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், நான் வந்துட்டு எப்போயுமே உன்னை தான் லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத அவன் சொல்கிறான். இதுக்கப்புறம் யாரையுமே நிமிந்து கூட பார்க்க மாட்டேன் அப்படின்றத சொல்லி நம்ம ஹீரோயின்ட்டையுமே அங்கே வந்து ப்ராமிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின், நீ என்ன பேசினாலும் சரி, உன்கிட்ட எனக்கு டைவர்ஸ் வந்து வேணும் அப்படின்றத சொன்னதும், நான் டைவர்ஸ்லாம் எப்பயுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவள் போகும்போது வேமா நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு, என்ன பேசிகிட்ருக்க, என்னை பார்த்தாலே பிடிக்கலன்ற மாதிரி பேசுகிறா, அன்னைக்கு வந்துட்டு ஆனால் வேற எல்லாம் நைட்டு பேசுனீ அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்ததுமே, தயவு செஞ்சு நீ வாய மூடி, இதுக்கப்புறம் இந்த பேச்சை பேசவே கூடாது எங்கேயுமே, நான் உனக்கு இன்றைக்கி வந்து சாப்பாடு சமைச்சு கொடுக்குறேன் ஓகேவான்னு சொன்னதும், சரி ஓகே எங்கே வந்து சமைச்சு கொடுக்குறேன், என்னோட வீட்டில் இல்லை உன்னோட வீட்லையான்னு சொன்னதும், இல்லைப்பா நான் சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துறேன் அப்படின்றத சொன்னதும், நீ ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தா அதை நான் சாப்பிடுவேனா, நான் வந்துட்டு உன் கையால் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். முடிஞ்ச பிறகு நான் வந்துட்டு உனக்காக வெயிட் பண்ணுறேன், 2 பேருமே சேர்ந்து போகலான்னு சொன்னதும், அதெல்லாம் வேணாம்ப்பா, தேவையில்லாமல் பிரச்சனை ஆயிரும், ஃபஸ்ட்டு நீ கிளம்பி போயிரு, நீ போய் வெயிட் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் வர 2 பேரும் அப்புறம் போய்க்கலான்னு சொன்னதும், ஏன் ஆஃபீஸில் நம்ம 2 பேரை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியான்னு சொன்னதும், ஆமாப்பா ப்ளீஸ் அப்படின்ற சைட் அங்கே கையெழுத்து கும்பிட்டுட்டு கேட்குறா. நீ வந்து சரியான சீட்டராக இருக்க அப்படின்ற சைட் அவன் கோவப்பட்டதுமே ஹீரோயின் அங்கே வேகமாக போகிறா. திரும்பவுமே ரிட்டன் திரும்பிட்டு, தயவு செஞ்சு ஏதாச்சும் லேடிஸ்லாம் உன்னோட ரூம்குள்ளே விடாத, அதுக்கப்புறம் வந்து உன் நிலைமையே வேறு மாதிரி மாறிடும், உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமேன்னு சொன்னதும், என்னை
என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்ற சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு நான் இப்போ யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததுமே அங்கே அவள் பயந்து வேகமாக ஓடி போயிடுறா. அங்கே கீழே அந்த பொண்ணுங்க என்ன வந்து ஃபர்ஸ்ட் நாளே அங்கே இங்கேயே சுற்றிட்டு இருக்க, ஒழுங்காக போய் ஜென்ரல் மேனேஜர்கிட்ட இந்த ஃபைல்லாம் கொண்டு போய் கொடு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின்மே எதுவும் பேசாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே 2 பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஜென்ரல் மேனேஜர் சரியான போவட்டாச்சு, அவ வந்துட்டு பொண்ணுங்களை பார்த்தாலே எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு சொன்னதும் இதிலலாம் நம்ம போய் தலையிட முடியுமா, நீ பேசாமல் வேலையை பாரு அப்படின்ற சொல்கிறாங்க. லிண்ட்டை வந்து அந்த லேடிஸ் 2 பேருமே உங்களை அவள் அசிங்கப்படுத்தினால அந்த பொறுக்கி அவன் கூட வந்துட்டு இன்னைக்கு அனுப்பி விட்ருக்கோம், அவன் நிலைமையை பாருங்க அப்படின்ற சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சார் உங்கள்கிட்ட ஃபைல் கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னதுமே அவன் அங்கே தப்பான எண்ணத்தில் அங்கே டச் பண்ணதுமே ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு கீழே ஒரே ஏற்றி விட்றா. என்ன தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசுவேன், நானுமே உன்னோட பாஸ் தான் அப்படின்ற சொன்னதும் ஒன்றை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் போயிட்டு இந்த கூ வந்து எப்படி வேலை கொடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போகும்போது அவன் கார்ட்ஸை வச்சு பிடிச்சிட்டு அங்கே விட மாட்டான். நம்ம ஹீரோயினை வேற போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன தைரியம் தான் நீ இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நம்ம ஹீரோ வந்து அந்த பர்சனை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். யார் மேலே கையை வச்சுட்ருக்கா, உன் நிலைமை இன்னைக்கு என்ன ஆக போகுது பாருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஓவராக சீனை போட்டு பேசினதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவனை போட்டு செமையாக சாத்தி விட்றான். நீ யாரை நினச்சி பேசிகிட்டு இருக்கா, அதான் உன்னோட பாஸ், இப்போ வரைக்கும் நீ அவரை பார்த்ததில்லன்ற வாசி நீ என்ன வேணாலும் பேசுவேன்னு சொன்னதும் ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சி கெஞ்சிறான். அப்போ ஹீரோயின் உன்ன மாதிரி ஒரு பொறுக்கையெல்லாம் இங்கே ஆஃபீஸில் வச்சுருந்தா எத்தனை பொண்ணுங்களை நீ இதுக்கு முன்னாடியுமே இதே மாதிரி பண்ணியிருப்ப, இன்னும் எத்தனை பேரை பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. நம்ம ஹீரோ உனக்கு பொண்ணுங்க கூட வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ உனக்கு விளையாடுறதுக்கு நான் சூப்பரான இடம் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவன் அங்கே விலங்குகளை கொண்டு போய் வந்துட்டு உள்ளே போட்டு விட்டுருங்க சேர்த்து, இவனுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சுற்றட்டும், அதுக்கு நல்லா இவனை போட்டு பாடாப்படுத்தட்டும் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு வந்துட்டு உனக்கு எதுவும் அடியெல்லாம் படலை, இல்லை நான் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சாரி அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின் இவ்வளோ ஒரு பெரிய கம்பெனியில் இப்படிப்பட்ட ஒரு பொறுக்கிக்கெல்லாம் வேலையை கொடுத்து வச்சுருக்கீங்க, அவன் வந்துட்டு எப்படி வந்துட்டு மற்ற பொண்ணுங்கிட்ட பிஹேவ் பண்ணியிருப்பான், நீ என்ன வந்துட்டு கம்பெனி நடத்துகிற அப்படின்றத சொன்னதும் என் மேலே தப்பாயிருச்சு, கண்டிப்பாக நான் வந்துட்டு இதுக்கப்புறம் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்றத சொன்னதும் பேசாமல் நான் வந்துட்டு நீ தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு வெளியே எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், உன்னை யாருமே புள்ளி பண்ண மாட்டாங்களான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, உன்னை வந்துட்டு நான் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னா தேவையில்லாமல் என்னை பற்றி எல்லாருமே அசிங்கமாக பேசி கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் எதுக்காக என்ன டைவர்ஸ் பண்ண போகிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு உனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஓ ஃபீலிங்ஸை வந்து நீ டெவலப் பண்ணணும்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் ஃபேஸை மறைச்சிட்டு வேமா ஹீரோட காரில் ஏறுறதுக்காக அங்கே ஓடிட்டு இருக்கா. அப்போ அந்த 2 லேடிஸும் அங்கே நம்ம லின்னுமே சேர்ந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இவளுக்கு வந்துட்டு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சோம், முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்மளுக்கு என்ன இன்னுமே டைம் இருக்குல்ல அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோட காரில் ஏறி போகிறத பார்த்துட்டு இவ யாரை வந்துட்டு மைக்கி கைக்குள்ளே வச்சிருக்கா, இவ்வளோ பெரிய வனக்கார வீட்டு காரில் ஏறி போயிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டில் குக் பண்ணுறதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கான். இந்த நாளுக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். இதை மட்டும் அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வாங்கல அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் சமைக்கிறேன்ற பேரில் அங்கே பெரிய காமெடி பண்ணிட்டுருக்கா. அவளுக்கு சமைக்கவே தெரியாது போல், தேவையில்லாமல் நம்ம ஹீரோக்கு வாக்கு கொடுத்தீங்க வந்து மாட்டிக்கிட்டா. அங்கே சமைச்சு பார்த்தா பூராமே கறிய போயிடுது. நம்ம ஹீரோ என்ன சாப்பாடு இல்லையா எனக்கு பசிக்குது அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயின் அங்கே வந்துட்டு பக்கத்துலேயே எங்கள் சாப்பாடு பக்கத்தில் விடாமல் பேபி நம்ம ஏன் வெளியே போய் சாப்பிடக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோ இங்கே வா என் பக்கத்தில் சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அங்கே வந்து சாப்பாடை பார்த்துடுறான். பூரா அங்கே அறிய போயிருக்கு. இப்போ சாரி எனக்கு வந்துட்டு சமைக்கவே தெரியாது, இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் சொன்னதுமே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் உன்னை போய் சமைக்க சொல்லி, நான் அம்மா மாதிரி நீயுமே ரொம்ப சூப்பராக சமைப்பேன்னு நினச்சேன், ஆனால் வந்து உல்ட்டாவாக போயிடுச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன என்னோட அம்மா உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. அவங்க என்னை ஒரு டைம் வந்து உயிரை காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்கிறான், இதை பற்றிலாம் இப்போ பேசுறதுக்கு டைம் கிடையாது, தள்ளிப்போன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சாப்பாடெலாம் சமைச்சதுமே நம்ம ஹீரோயின் அதெல்லாமே எங்கள் வீடியோஸ் எடுத்துகிட்டு என்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோ வந்துட்டு சூப்பராக வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டுருக்காரு, ரொம்ப பெஸ்ட்டான பர்சன் தான் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு நீ என்ன எனக்கு தெரியாமல் என்னோட ஃபோட்டோ எடுத்தெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போய் ஃபோனை பிடிங்கிட்டு அங்கே நம்ம ஹீரோ சாப்பாடெலாம் சமைச்சு வச்சுட்டு சாப்பிட்டு பாருன்னு சொன்னதுமே சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ என்ன உல்ட்டாவாக நடந்துட்டுருக்கு, நீ தானே எனக்கு காம்பன்சேஷனாக வந்துட்டு இப்படி வந்து சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன், நான் வந்து சமைச்சு கொடுத்துருக்கேனே, அப்போ நீ வந்துட்டு பதிலுக்கு என்ன கொடுக்க போகிற, இதை எப்படி வந்து ஈக்குவல் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இவன் என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. அவன் நினச்ச மாதிரியே அவன் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணதுமே ப்ளீஸ் இதெல்லாம் வேணான்னு சொன்னதும் நீ கண்டிப்பாக இன்றைக்கி எனக்கு வந்துட்டு இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வேமா அங்கே இருந்து பெரிய போயிடுச்சேக்கா. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் அங்கே லின்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இன்றைக்கி எப்படியாச்சும் நீ கூவை வந்துட்டு செடியூஸ் பண்ணி அவர் கூட சேர்ந்து நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிடணும், இந்த இடத்த ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காரு, ஸோ நீ வந்து அதுக்கு பிரோஜனமாக நடந்துக்கோன்னு சொந்தோம், என்ன மாதிரி ஒரு பியூட்டியை போய் அவர் எப்படிமா ரிஜெக்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இவங்க ஹாப்பிட்டு எங்கள் கதவை நாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு
பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொன்னதுமே ஃபஸ்ட்டு நீங்கள் யார், நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கப்புறம் நீ தான் வந்துட்டு அவரோட ஒய்ஃப்னு சொல்லி போய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவங்க ஸ்டெப் வந்துடுங்க கோவமாயிட்டு வேமா அங்கே அடிக்க வந்ததுமே ஹீரோயின் பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு இதுக்கப்புறம் தேவையில்லாமல் வந்துட்டு என்னை புள்ளி பண்ணுற வேலை வைக்காதீங்க, நான் முந்தி மாதிரியே இருக்க மாட்டேன்னு சொல்லா. அப்போ அங்கே காட்ஸ் வந்து என்ன ப்ராப்ளம்னு கேட்டதுமே இந்த லேடியை வந்துட்டு அடித்து வெளியே வரட்டுங்க, இவ யாருன்னே தெரியலன்னு சொன்னதுமே நீங்கள் யாரை அடித்து வெளியே வரட்ட சொல்கிறீங்களோ அவங்க தான் இந்த வீட்டு ஓனரேன்னு சொல்லிட்டு இவங்களை பிடிச்சி அடிச்சு அங்கே வெளியே வரட்டி விட்றாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வெளியே வந்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்கு உண்மையிலே அப்படின்னா வந்துட்டு இதான் கூவோட ஒய்ஃபா அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காது, உன்னோட அப்பா வந்துட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்பாரு, அவளை போய் வந்துட்டு கூ எப்படி வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருப்பாரு, ஆனால் பட் வந்துட்டு பெரிய பணக்காரனாக தான் வளைச்சி போட்டிருக்கா போல், உள்ளே இருக்கிறது எல்லாமே பெரிய பணக்கார வீட்டு திங்ஸ் தான் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட என்னாச்சு இவ இப்போ பயங்கர சவுண்டு கேட்டுச்சின்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு பக்கத்தில் உட்கார வரான். 2 சூனியக்காரிக வந்தாங்க, நான் வெளியே விரட்டி விட்டேன்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி போய் உட்காந்துக்கிறா. நம்ம ஹீரோ ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, திரும்ப வேணா நம்ம ட்ரை பண்ணுவோமான்னு சொன்னதும் வேமா எந்திரிச்சிட்டு இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் இப்போ கிளம்ப போகிறேன்னு சொன்னதுமே அப்போ என்னோட டிரைவர் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுருவார் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கும் போது அவங்க சிஸ்டர் வந்துட்டு அங்கே டிரைவர் இவளோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு ஓ இந்தால தான் நீ வந்துட்டு மைக்கு கைக்குள்ளே வச்சிருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு உன்னை பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்கிறா. ஆஃபீஸில் சூப்பர்வைசர் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாரு, காம்படிஷனில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து மேனேஜர் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுமே இந்த காம்படிஷனில் நானுமே கலந்துக்கிறேன்னு சொன்னதும் அந்த அரலூஸ் ரெண்டுமே சேர்ந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, இது அவங்க பாஸ் வந்துட்டு அவங்க ஒய்ஃப்காக வச்சிருக்காரு, ஸோ வந்துட்டு அவங்க தான் வின் பண்ணுவாங்க, நீங்களாம் உனக்கு தகுதி இருக்காவலன்னு சொன்னதும் என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, காம்படிஷனில் யார் வேணாலும் வந்துட்டு கலந்துக்கலாம், தகுதி யாருக்கு இருக்கோ அவங்க வந்துட்டு வின் பண்ணட்டும் அப்படின்றத சொன்னதுமே அப்போ அவள் வந்துட்டு கண்டிப்பாக இவ்வளோ நான் தோக்கடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான், எனக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் ஆயிடுச்சு வைஸ் பிரசிடெண்ட்டாக, நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், கண்டிப்பாக வந்துட்டு இந்த காம்படிஷனில் வின் பண்ணுறவங்களுக்கு தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பெரிய போஸ்டிங் கிடைக்கும், அது உனக்கு தான் கிடைக்கும் மிஸ்ஸஸ் கூ அப்படின்ற சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணதும் இந்த மிஸ்ஸஸ் கூலாம் ரொம்ப ஓவரா இல்லையா அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ வேற மெசேஜ் பண்ணிட்டு நீ இப்போ ½ hour ஒன்றை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன்ப்பா அப்படின்ற சொன்னதுமே இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்டு இருக்கா. பிறகு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு நான் பிஸ்னஸ் விஷயமா உங்கள்கிட்ட நான் மீட் பண்ணி பேசணும், நம்ம வந்துட்டு வெளியே போய் பேசலாமா, அவங்களுக்கு நான் டின்னர் ஆஃபர் பண்ணுறேன்னு சொன்னதுமே அவனுமே ஹாப்பி ஆகிட்டாங்க ஓகேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோட்டாங்க அதை மெசேஜ் பண்ணி விட்டுறான், உன்னோட ஒய்ஃபை வந்துட்டு நீ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு வந்து சேர்வேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க அதெல்லாமே பார்த்துட்டு இவன வைஸ் பிரசிடெண்ட்டையுமே மயக்க வச்சுட்டாளா அப்படின்றத சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை சும்மா விடக்கூடாது, ஒரு ரிச் லேடி வந்துட்டு வைஸ் பிரசிடெண்ட்டை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்காங்க, அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் இன்றைக்கி அசிங்கமாக போகுதுன்னு சொன்னதுமே அப்படின்னா உடனே அதை பண்ணுங்கன்னு சொன்னதும் இப்போவே நான் பண்ணுறேன் பாரு அப்படின்ற சைட்டு அவங்க ரொம்ப ஹாப்பிட்டு பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த மெசேஜை பார்த்துட்டு உடனே ஹீரோயின்ட்ட கால் பண்ணிவிட்டு நான் என்ன ஹேண்ட்ஸமாக இல்லையா, என்னை விட்டுட்டு அவன் கூட நீ டேட் போயிட்டுருக்கியா அப்படின்ற சொன்னதும் டேட்டுக்கு யார் போடுறது, நான் பிஸ்னஸ் விஷயமாக தான் பேசிகிட்ருக்கேன், தேவையில்லாமல் உளராது அப்படின்றத சொல்கிறான். பிறகு இங்கே அவங்க 2 பேருமே அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் வருவாங்க, அவங்கள நம்ம எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம எப்படியாச்சும் இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு கையில் வந்துட்டு வாங்கிட்டோம்னு வச்சுக்கோமே உனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிரும் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், எப்படியாச்சும் இவ்வளோ மேனேஜர் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஐடியா. அப்போ அந்த ரிச் லேடி வந்துடுறாங்க, பார்த்தா அது ஒரு ஓல்டு லேடி, நான் கூட வயசு பொண்ணுன்னு நினச்சேன். அப்போ அங்கே அந்த லேடி வந்துட்டு எதுக்காக வந்து என்னோட ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடித்ததுமே அங்கே அவனுக்கு கோவம் ஆகிட்டு மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதும் அங்கே அழுது ஐயோ என் ஹஸ்பண்டை என்கிட்ட வந்து பிரிக்கிறாளே இவன் வந்து மிஸ்ட்ரஸ் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது எல்லாருமே அதை அவங்க பார்த்துட்டு ஹீரோயினை ரொம்ப சீப்பாக பேசி அங்கே வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மரியாதையோட எல்லாருமே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க சிஸ்டர் அது எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே ஆஃபீஸில் அனுப்பிவிட்டு அசிங்கம் பண்ண வைக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்குமே அது அங்கே வந்து போயிடுது, உங்கள் ஒய்ஃபை பாருங்கள் என்ன வேலை பண்ணுறா அப்படின்ற சொல்லிட்டு அனுப்பியிருக்கோமே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கே போக சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன இந்த லேடி உண்மையிலே உன்னோட ஒய்ஃபா அப்படின்ற சொன்னதோ அப்படிலாம் கிடையாது, இந்த லூஸ் வந்துட்டு என் பின்னாடி சுற்றிட்டு என் உயிரை போட்டு வாங்குது அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் உண்மையிலே வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் தானே அவர், அப்படின்னா நீ வந்துட்டு உன்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காமின்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே ஆமாம் நீ மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காமி அப்படின்றத சொல்கிறாங்க. பட் வந்துட்டு அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட் அவளால் காமிக்க முடியலை, அங்கே தேவையில்லாமல் வந்துட்டு அந்த லேடி அங்கே கத்திட்டு அவங்க அசிங்கம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க வரும்போது அவள் போட்டு அடி வெளுத்து விட்டுறா. அப்போ அங்கே வந்துட்டு கார்ட்ஸை வச்சு நம்ம ஹீரோயினை பிடிக்க சொல்லும் போது ஆனால் நம்ம ஹீரோங்க உள்ளே என்ட்ராயிடுறான். ஹீரோயின்ட்ட என்ன வந்து உனக்கு அடியெல்லாம் பழமா படலையில உனக்கு எதுவும் காயாகலையில அப்படின்ற சொல்லிட்டு இந்த லேடி ரொம்ப அளவுக்கு மீறி நடந்துட்டா, கண்டிப்பாக இவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், நீ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இவளை வந்து பேங்க்ராப் பண்ணி விடுறதுக்கு வேலையை பாரு, இவள் தேர்வில் தான் சுற்றணும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு போனதுமே கண்டிப்பாக அப்படின்றத அவனுமே சொல்கிறான்.
ஃப்ரெண்டு வந்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே எங்கள் சாரி கேட்குறான். நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, நீ அந்த வந்துட்டு வீடியோ காமின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கி பார்த்துட்டு எல்லாம் இது என்னோட சிஸ்டர் அந்த லின்னோட வேலை தான், அவள் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொன்னதுமே ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே கால் பண்ண போகிறான். இப்போ என்ன பண்ணிட்டுருக்க நீன்னு சொன்னதுமே அந்த 2 கூட இருக்க அந்த குட்டி சாத்தானையும் இவளையுமே வேலையை விட்டு தூக்க போகிறேன், ரொம்ப உன்னை தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொன்னதும் அவங்க வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணிட்டு என்னை திரும்ப அங்கே தொல்லை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், காம்படிஷனில் நான் வின் பண்ணி அவங்கள வந்துட்டு வைத்தறிச்சல் பட வைக்கணும், ஸோ அதான் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடின்னு சொன்னதுமே இதான் என்னோட ஒய்ஃப்ன்றது அப்படின்றத சொல்கிறான். நான் ஒன்றும் உன்னோட ஒய்ஃப் கிடையாது, குடி சீக்கிரம் டைவர்ஸ் கண்டிப்பாக வாங்கணும்னு சொன்னதுமே என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் பக்கத்தில் கிஸ் பண்ண வந்ததுமே நீ ஸ்டாப் பண்ணு, உனக்கு இதே வேலையா அப்படின்ற சொல்லிட்டு வேமா அவள் இறங்கி தப்பிச்சு ஓடினதுமே நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கே வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்கே உனக்கு அடிக்கடி நான் உன்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணுமா, நீ அப்பப்போ டைவர்ஸை பற்றி பேசுவேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதப்பா, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்றத அவ சொல்கிறா. சரி ஓகே நீ ஃபஸ்ட்டு போய் குளிச்சு ரெடியாக அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் குளிச்சு ரெடியாகி வந்ததுமே அங்கே தலையெல்லாம் அங்கே வாஷ் பண்ணி விட்டுட்டு அவளை ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிட்டு இருக்கான். என்னோட அம்மா உன்னோட உயிரை காப்பாற்றின வசதி எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதோட மட்டும் கிடையாது, நான் 10 இயர்ஸாக உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ்மே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் எப்போ நம்ம ஹீரோ அவளை லைக் பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தான் சொல்லி அவளை பற்றி வந்துட்டு எல்லாமே விசாரிக்க சொல்லியிருக்கான். ஸ்கூலில் வந்துட்டு டேட்டிங்லாம் அலௌடு கிடையாதுப்பா அப்படின்றத அவன் சொன்னதுமே யார் சொன்னது, நான் அவளை டேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவளை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் இப்படி அவன் 10 இயர்ஸாக லவ் பண்ணிட்டுருக்கான்ற விஷயம்லாம் கேட்டுட்டு ரொம்ப மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறா. பக்கத்தில் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோவை காணும். மேரேஜ் சர்டிஃபிகேட் கையில் கிடச்சிருது. அதை பார்த்துட்டு எனக்கு இவனுக்கு எப்போ மேரேஜ் நடந்துச்சு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவள் பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் அவள் கையில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு தான் செட்டு வாங்குறான். ஏன்னாச்சு ஏன் இவ்வளோ நர்வஸ் ஆகுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா சும்மா தான் அப்படின்ற சொல்லிட்டு என்னோட ஸ்வீட் பேபியை பார்த்து நான் ஏன் நர்வஸ் ஆக போகிறேன், வா நம்ம இப்போ சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாகிட்டு அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். பிறகு ஆஃபீஸ்க்கு அவன் கூட்டிகிட்டு விட வரும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப தூரத்துலேயே அங்கே காரை ஸ்டாப் பண்ண சொல்லி இறங்கினதும் என்ன நினச்சிட்டு இருக்கா, நான் உன்னோட ஹஸ்பண்ட் என்னமோ சீக்ரெட் லவர் மாதிரி இப்படி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு அங்கே வந்ததுமே அப்போ அங்கே அவளோட திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு உனக்கு இதுக்கப்புறம் வேலை கிடையாது, உன்னை ஃபயர் பண்ணியாச்சு அப்படின்றத சொன்னதும் நீ யார் என்னை ஃபயர் பண்ணுறதுக்கு அப்படின்றத அவள் கேட்குறா. நான் உன்னோட பாஸோட ஒய்ஃபாக வர போகிறவ, ஸோ எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, தேவையில்லாமல் நீ இங்கே பேசிகிட்டு இருக்காத, நீ மற்ற அவங்களெல்லாம் செடியூஸ் பண்ணுறவன்னு சொல்லிட்டு பேசிட்டு உன்னோட அம்மாவுமே இப்படிப்பட்டவ தானேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை போட்டு அங்கே அடிச்சுட்டு சண்டை வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே இருக்க சூப்பர்வைசருமே ஹீரோயின் எதுக்கு அப்படி சண்டை போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு உங்களை பாஸ் கூப்பிட்றாருன்னு சொன்னதுமே இவளுக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிருது. உங்களை விட்டுட்டு எதுக்காக இவங்களை கூப்பிட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே ஹீரோ ஹக் பண்ணிட்டு நீ இப்போ திரும்ப அங்கே ஃபைட் பண்ணுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், உனக்கு எதுவும் அடியெல்லாம் படலை இல்லை அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் கவலைப்படாதீங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ ட்ரெஸ் கொடுத்து நீ மாற்றிட்டு வா, உன் மேலே காஃபியெல்லாம் அவங்க கொட்டி விட்டுருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் போனதும் அங்கே இன்றைக்கி எப்படியாச்சும் நான் கண்டிப்பாக இன்றைக்கி அந்த ஆளை செடியூஸ் பண்ணி வலையில் விழுக வைப்பேன்னு சொல்லிட்டு வெளியே பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அந்த சவுண்ட்லாம் கேட்டுருது. இவ்வளோ தூரம் அங்கே அடித்து வேட்டி விடுங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். உங்கள் ஃப்ரெண்டு தேவையில்லாமல் நீங்கள் உள்ளெல்லாம் போகக்கூடாது, நீங்கள் வெளியே போங்க அப்படின்றத சொன்னதோ உன்னை பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு போயிட்டுருக்கா. வெளியே நம்ம ஹீரோவோட அங்கே அங்கிள் வராரு, அவர் ஒரு பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட் தான் போல், அந்த கம்பெனி கூட சேர்ந்து கோஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவருமே ஐடியா பண்ணிட்டுருக்காரு. அவனோட ஒய்ஃபை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பூவர் மாதிரி அங்கே வந்துட்டுருக்காரு. அப்போ அங்கே அந்த லின்மேல தெரியாமல் இடித்ததுமே ஒன்றை மாதிரி ஒரு பிச்சைக்காரனெல்லாம் யார் இங்கே உள்ளே விட்டதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு அவரை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டதுமே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இவங்க தான் அவரோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அப்போ உங்களுக்குலாம் அறிவு இருக்கா, வயசானவங்கள்ட்ட எப்படியா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அங்கே மெடிசன்லாம் போட்டுட்டு இருக்காரு. அப்போ சரி உன்னோட நேம் என்னம்மா அப்படின்ற சொல்லி கேட்டதும் என்னோட நேம் ஷான் சொன்னதுமே அவருக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா இதான் உங்களோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு எல்லா தகுதியுமே இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ உங்கள் ஃப்ரெண்ட் இப்படியே விட்டு வச்சுட்டு இருக்கக்கூடாது, அவள் தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நான் மீட்டிங்கில் வச்சு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவள் ஒத்துக்க மாட்டான், அவளுக்கு தெரியாமல் தான் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே வீட்டில் அங்கே அந்த ப்ராஜெக்ட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஃபைனல் அங்கே அந்த ப்ராஜெக்ட் டேட்டுமே வந்துடுது. பார்த்தா அவங்க சிஸ்டர்
ஆல்ரெடி அது எல்லாமே அங்கே மாற்றி வச்சிட்டா போல. அங்கே வந்துட்டு ரொம்ப ஓவரா சீனை போட்டுட்ருக்கா. இன்னைக்கு பாரு நீ அசிங்கப்பட போற, கோவுமே எனக்கு கிடைச்சிருவாரு, உன் நிலைமை என்னாக போகுது, இந்த ப்ராஜெக்ட்டுமே எனக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவங்க ஏதோ வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க போல அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தா அவளோட ப்ராஜெக்ட் இவளோட ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பேசிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு இல்லை இவங்க வந்து வின் பண்ணலை, இவங்க ஃப்ராட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் ஆயிடுது. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க அங்கிளுமே அங்கே வந்துடுறாரு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. என்ன வந்துட்டு இவர் வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் மேனான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்துட்டு சாரி கேட்டுட்டு எல்லாமே தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வின் பண்ணான்னு சொன்னதுமே ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இவ ஃப்ராடு பண்ணதுக்கு எல்லாமே வந்துட்டு என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கையில் கொண்டு வரும்போது அந்த 2 ஜால்ராவுமே இவங்க தான் வந்து ஃப்ராடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே வந்துட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் இதெல்லாம் என்ன ஃப்ராடு பண்ணிட்டு இருக்க, உனக்குலாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே பெரிய சண்டை வர ஆரம்பிச்சிருது. ஃபைனலாக வந்துட்டு அவங்க அங்கிள் இது உன்னோட ஒய்ஃப்ன்றதுக்காக நான் வந்துட்டு கொடுக்க மாட்டேன், இதில் வந்துட்டு வின் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு பட் வந்துட்டு இவன் உண்மையிலே வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருந்தா அது வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே அங்கிள்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே ஹீரோயினுக்கு அடப்பாவி இதையுமே என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ உன்னோட அங்கிள் வந்து என்கிட்ட சொல்லாமல் இப்போ ஏமாத்திருப்பேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் நான் என்ன பண்ணுறது ப்ளீஸ் மன்னிச்சிரு பேபி அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு போகிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக அவன் அங்கே ஒரு நெக்லஸ்லாம் வாங்கி வச்சு சாரிலாம் கேட்டுக்கோமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. சரி ஓகே உன்னை மன்னிச்சிருவோம் அப்படின்றத சொல்கிறா. இங்கே ஆஃபீஸில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க யாரோ ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வின் பண்ணிடுறா. ஸோ அதை பார்த்துட்டு அந்த லீனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது. கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா விட மாட்டேன் இவ்வளோ அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க அப்பா வந்துட்டு நல்ல ஒரு மாதிரி நடிச்சு அங்கே பேசுறது கூப்பிட்டதுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உன்னை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே பயங்கர சண்டை போடுறா. பார்த்தா அவளை அங்கே அட்டாக் பண்ணி அந்த ஹானோட ரூமில் கொண்டு போய் விட்டுறாங்க. அவன் வந்துட்டு அங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ கரெக்டாக அந்த டயத்துக்கு அங்கே வந்து அடிச்சு போட்டுட்டு காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டும் அவங்க கார்ட்ஸுமே போட்டு அந்த ஆளை போட்டு அடி வெளுத்து விட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. தலையிலலாம் அடிபட்டு போயிருக்கு. இப்போ எதுவுமே நடக்காது, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத அவன் சொல்கிறான். கண்டிப்பாக இதுக்கப்புறம் விட்டு வைக்கக்கூடாது, என்னோட ஒய்ஃபை நான் வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின் ஆஃபீஸ்க்குள்ள வந்ததோ இன்னைக்கு பாஸ் அவங்க ஒய்ஃபன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு அறிவிக்க போகிறாரு. உன்னோட நிலைமை என்னாக போகுது பாருன்னு சொல்லிட்டு அந்த லின் கேட்டதும் நம்ம ஹீரோயின் ஓ நிலைமை என்னாக போகுது நீ கொஞ்ச நேரத்தில் பாரு, எத்தனை நாளைக்கு இப்படி போய் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அந்த ஜால்ராக்களுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஜால்ரா அடிச்சு பேசிட்டு இருக்கும்போது இந்த சூப்பர்வைசருமே வந்துட்டு எதுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோயினை கோவப்படுறாரு. நீங்கள் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க, நடந்தது என்னன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோ அங்கே வந்து மெசேஜ் பண்ணிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த லின்னும் அந்த ரிச் லேடியுமே சேர்ந்து உள்ளே வந்துட்டு அங்கே ஒரு வாமாரி இதை போட்டு விட்டுறாங்க. அவள் வந்து மயக்கமே அப்படியே சாவட்டோன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அங்கே ஃபைனலாக வந்து கூ வரப்போறாரு இன்னைக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. பட் நம்ம ஹீரோங்க வந்து உட்காந்ததுமே நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் யாருன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இவர் தான் கூ அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுமே அவ்வளோதான் அங்கே வந்து அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. அப்போ அந்த 2 ஜால்ராவுமே ஐயோ நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் வேணும்னா இதை பண்ணலை, இவ தான் வந்துட்டு அவங்க உங்கள் ஒய்ஃபுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போட்டு அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடா. நீ வந்து கூவா இருந்தா என்ன பண்ண போகிற, உன்னோட ஒய்ஃபை இதுக்கப்புறம் யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதும் ஒழுங்கா சொல்லு நீ அவளை எங்கே வச்சிருக்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு இங்கே பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்ப மூச்சு திணற ஆரம்பிச்சது. அவளுக்கு அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே இங்கே ஞாபகம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ ஃபைனல் அங்கே வந்துட்டு காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்துடுறான். ஹீரோயின் நினச்சவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பண்ணது அந்த லின்னும் அந்த லேடியும் தான் சொன்னதும் அவங்க கண்டிப்பாக வந்துட்டு சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், அவங்கள வந்துட்டு ஜெயிலில் பிடிச்சி போடு அப்படின்றத சொல்லிடுறான். அங்கே ஃப்ரெண்டுமே அதான் இப்போ நடக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் மயக்கத்திலே வந்துட்டு அங்கே எல்லாமே திரும்ப கண்ணுக்கு தெளிவாக வந்துட்டுருக்கு. அவங்க அம்மா வந்துட்டு சூசைட் பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பா துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே நான் ஹீரோட்ட நீ ரொம்ப என் பொண்ணை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனுங்க போய் ஹக் பண்ணிக்கிறா. எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நீ எவ்வளோ தூரத்துக்கு என்ன லவ் பண்ணுறதுன்னு எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதும் ஹீரோ நான் யாருக்காகவும் அவனை எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படியே ஹாப்பியாக அவங்க ஃபைனலாக நல்லபடியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.